In the name of Almighty, I wish peace be upon with you. I am Riyazuddin Sayyid Mohideen, working as an assistant professor in Khadir College, Adirampattinam. First of all, I would like to thank our secretary, Dr. S.J. Abul Hassan, for his wonderful support to conduct this program. I would like to thank our principal, Dr. M. Mohideen, vice principals, Dean of Arts and Dean of Science for their support. I would like to thank our head, Dr. N. Veerapandiyan, and my colleagues for their moral support to conduct this program. Especially, I would like to extend my thanks to each and every participants of this online workshop. With a warm wishes to you, I start the first session of this online workshop, Introduction to Matlab. What is Matlab? Matlab is an integrated technical computing environment that combines numeric computation, advanced graphics and visualization, and a high-level programming language. இது ஒரு mathematical computing software. இதை டெவலப் பண்ணது தி மேத்வொர்க்ஸ் இன்கார்பரேட்டட். இது ரீசெண்ட் டைம்ஸில் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், இமேஜ் ப்ராசஸிங், கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி, கம்ப்யூட்டேஷனல் ஃபினான்ஸ், ரோபோட்டிக்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் மச் மோர் ஃபீல்ட்ஸில் எல்லாத்துலேயும் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு பெய்ட் சாஃப்ட்வேர். இதை நீங்கள் எப்படி பை பண்ணலான்னா, ஜஸ்ட் விசிட் in.mathworks.com. இதில் போயிட்டு கெட் மேட்லாப் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் பையிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த பையிங் ஆப்ஷன்ஸ் சூட்டபுளாக இருக்குமோ அதை பை பண்ணிக்கலாம். இதோட ஃபஸ்ட் வெர்ஷன் மேட்லாப் 1.0 1984 ரிலீஸ் ஆச்சு. இதோட கரண்ட் வெர்ஷன் மேட்லாப் 9.8 ஆர் 2020A அப்படிங்கிற நேமோட மார்ச் 19, 2020 ரிலீஸ் ஆகிருக்கு. நான் இந்த சாஃப்ட்வேர் லினக்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாஃப்ட்வேர் விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் மேக்ஓஎஸ் மூணுலேயுமே அவைலபிளாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் ஆர் 2015A, அதாவது வெர்ஷன் 8.5.0. இப்போ மேட்லாபில் பார்த்தீங்கன்னா செவரல் விண்டோஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு விண்டோஸை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கரண்ட் ஃபோல்டர். நம்ம சேவ் பண்ணுற ஃபைல்ஸ் அண்ட் ஓப்பன் பண்ணுற ஃபைல்ஸோட கரண்ட் ஃபோல்டர் தான் இந்த விண்டோ நமக்கு சொல்லும். இந்த கரண்ட் டைரக்டரி ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் ஒவ்வொன்று சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையான டைரக்டரியை நீங்கள் இந்த ப்ரௌஸில் போய்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேட்லாபோட ரெண்டு மெத்தடில் இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஒன்று யூஸிங் கமெண்ட் விண்டோ, இன்னொன்று யூஸிங் எம் ஃபைல்ஸ். எம் ஃபைல்ஸை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம முதல்ல கமெண்ட் விண்டோவை பற்றி பார்த்துட்ருக்கோம். கமெண்ட் விண்டோவில் நம்ம ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இன்ட்ராக்ட் பண்ணலாம். பட் திஸ் இஸ் ஸோ பியாண்ட் த கால்குலேட்டர். பட் மோஸ்ட் ஆஃப் த சின்டாக்ஸ் சயின்டிஃபிக் கால்குலேட்டருக்கும் மேட்லாபுக்கும் சேர்ந்து தான். ஃபார் எக்ஸாம்பிள், அடிஷனுக்கு A+B, சப்ராக்ஷனுக்கு A-B, மல்டிப்ளிகேஷன் A*B, லைக் தட். நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். A = 5 எடுத்துக்கும், B = 3 எடுத்துக்கும். நம்ம வரிசை ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்ப்போம். அடிஷன் 5 + 3, சப்ராக்ஷன் 5 - 3, மல்டிப்ளிகேஷன் 5 * 3, டிவிஷன் 5 / 3, ரைட் டிவிஷன் 5 \3, எக்ஸ்போனென்ஷியேஷன் 5 caps. ஸ்கொயர் ரூட்டோட சின்டாக்ஸ் SQRT of x = 125 செக் பண்ணி பார்ப்போம். It gives you a return 11.1803. உங்களுக்கு ஒரு nth ரூட் வேணும் அப்படின்னா nth ரூட்டோட சின்டாக்ஸ் nth ரூட் ஆஃப் x, n. எக்ஸுங்கிறது உங்களுக்கு எந்த வேல்யூக்கு ரூட் வேணுமோ அந்த வேல்யூ, என்னங்கிறது உங்களுக்கு எந்த டிகிரி வேணுமோ அது. We will check for 125. We want cube root. ஓகே, இதோட ரிட்டர்ன் 5. உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், ஃபார் எக்ஸ்போனென்ஷியல் இட் இஸ் exp of ax. For x = 5, we will check it. It gives a return 148.4132. For absolute value, the syntax was abs
of x, நம்ம x க்கு பதிலா ஒரு -10 செக் பண்ணி பார்ப்போம். Okay, it gives you absolute value of -10, it is 10. For natural log, the syntax was log of x, we will check for log 10. log base 10 க்கு log 10 of x, அதான் உங்களோட syntax, we will check for log 10 of 10. Okay, for sin, syntax was sin of x, we will check for sin 90. இதில் sin அப்படிங்கிறது என்னன்னா ரேடியன் sin. இப்போ உங்களுக்கு டிகிரியில் வேணும் அப்படின்னா sin d of x, அதான் அதோட syntax. நம்ம sin d of 90 செக் பண்ணி பார்ப்போம். It is 1. Similarly cos d, tan d, இது எல்லாமே இருக்கு. இன்வர்ஸுக்கு a sin of 1. Similarly a sin d of 1. இதே மாதிரி a cos d, இது எல்லாமே இருக்கு. Next, factorial ஓட syntax, factorial of x. We will check for x equal to 4. Okay, Matlabல உங்களோட அவுட்புட்டை வேரியஸ் ஃபார்மேட்ஸில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மேட் ஷார்ட். இது என்னென்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வித் 4 டெசிமல் பிளேசஸ். ஒரு நம்பரை செக் பண்ணி போவோம். 290 டிவைட் பை 7. இங்கே பார்த்தீங்கன்னா 41.4286 4th டெசிமலோட ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் ஃபார்மேட் லாங். இது என்னென்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வித் 15 டெசிமல் பிளேசஸ். அதே 290 டிவைட் பை 7க்கு செக் பண்ணி பார்ப்போம். இப்போது டெசிமலுக்கு அப்புறம் 15 டிஜிட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் ஃபார்மேட் ஷார்ட் இ. அதே 290 டிவைட் பை 7 செக் பண்ணி பார்ப்போம். இது என்னென்னா சயின்டிஃபிக் நோட்டேஷன் வித் 4 டிஜிட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னா ஃபார்மேட் லாங் இ. இது scientific notation with 15 digits. அதே 290 divided by 7 செக் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் புரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விண்டோ கமெண்ட் ஹிஸ்ட்ரி விண்டோ. கமெண்ட் ஹிஸ்ட்ரி விண்டோ பழைய வெர்ஷன்ஸ்லாம், பழைய மேட்லப் வெர்ஷன்ஸ்லாம் தனியாக ஒரு விண்டோவாகவே இருந்தது. புது வெர்ஷன்ஸில் நம்ம அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணால் அந்த கமெண்ட் ஹிஸ்ட்ரி விண்டோ நமக்கு தெரிகிற மாதிரி மாற்றிருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கமெண்ட்ஸையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம். வித் டேட் அண்ட் டைம் இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற உங்களுக்கு டேட் டைம் எல்லாமே அதில் இருக்கும். ஓகே, கமெண்ட் விண்டோவை பொறுத்தவரையும் ஒன்று மேட்லாப் க்ளோஸ் பண்ணாலோ ஆர் சிஎல்சிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணாலோ கமெண்ட் விண்டோ கிளியர் ஆயிரும். பட் கமெண்ட் ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸ் எவ்ரிதிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விண்டோ ஒர்க் ஸ்பேஸ் விண்டோ. ஒர்க் ஸ்பேஸ் விண்டோ என்ன பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வேரியபிளையும் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வந்துருக்கும். மேட்லாப்பை பொறுத்தவரையும் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கால்குலேஷன்ஸ்க்கும் டிஃபால்ட் வேரியபிளாக ஏஎன்எஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கும். அன்லஸ் நம்ம ஏதாவது ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணுற வரையும் அது ஏஎன்எஸ் தான் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்மால் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு சூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வேரியபிள் ஏங்கிற வேரியபிள் இங்கே ஆட் ஆகிருக்கும். அதோட வேல்யூ என்னென்னு வந்திருக்கு 5 அப்படின்னு வந்திருக்கு. மேட்லாப் கேஸ் சென்சிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது ஒரு தனி வேரியபிள். உங்களுக்கு இங்கே தனித்தனியாக வந்திருக்கும், தெளிவாக புரியும். லைக் கேபிட்டல் VAR ஈக்குவல் டு 7 எடுத்தால் அது ஒரு வேரியபிள். ஆல் கேப்ஸ் VAR அப்படின்னு எடுத்தால் இது ஒரு தனி வேரியபிள். ஸ்மால் VAR இது ஒரு தனி வேரியபிள். ஸ்மால் v கேபிட்டல் A ஸ்மால் r இப்படி எடுத்தோம்னா இது ஒரு தனி வேரியபிள். இந்த ஒர்க் ஸ்பேஸில் நமக்கு இங்கே நேம் அண்ட் வேல்யூ இருக்குது. இது ரைட் கிளிக் பண்ணால் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். சைஸ், பைட்ஸ், கிளாஸ், மினிமம், மேக்ஸிமம், ரேஞ்ச், மீன், மீடியன், மோட், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது எல்லாமே இருக்குது. நாங்கள் சைஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 1x1 1x1 அப்படின்னு வந்திருக்கு. ஏன் இப்படி வந்திருக்குன்னா மேட்லாப் என்ன பண்ணணும்னா நம்மளோட எல்லா இன்புட்டையுமே மேட்ரிக்ஸாக தான் எடுத்துக்கும். மேட்லாப் அப்படிங்கிறதே மேட்ரிக்ஸ் லேபரேட்டரி அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான். நம்ம வேரியஸ் அரேஸை எப்படி இன்புட்டாக கொடுக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம்.
First one, a row vector. Row vector எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா sum capital B equal to 1, 2, 3, 4 இப்படி டிஃபைன் பண்ணலாம். Bங்கிற வேரியபிளுக்கு வேல்யூஸ் என்னன்னா 1, 2, 3, 4 and அதோட சைஸ் 1 cross 4. It is a row vector. இந்த ரோ வெக்டார்ஸ்க்கு வேல்யூஸை கமா போட்டு செப்பரேட் பண்ணலாம் ஆர் ஸ்பேஸ் விட்டு கூட செப்பரேட் பண்ணலாம். C equal to 1, 2, 3, 4. இது உங்களுக்கு புரியுதா? போத் B and C ரெண்டுமே சேம் தான். கமா போடுறது நமக்கு ஆப்ஷனல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் காலம் வெக்டார். காலம் வெக்டார் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா சம் D equal to ஒவ்வொரு காலமையும் நம்ம செமிகாலன் போட்டு செப்பரேட் பண்ணிட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 semicolon 2 semicolon 3 semicolon 4. ஓகே, இங்கே பாருங்கள் Dங்கிறது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ 4 cross 1, 4 ரோ சிங்கிள் காலம். இட் இஸ் அ காலம் வெக்டர். சரி, ஒரு ரோ வெக்டார் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பேசிங் எப்படி கிரியேட் பண்ணுறது? அதாவது இப்போ 1லேருந்து 10 வரையும் எனக்கு 2 பிரிச்சுட்டு வரணும் அப்படின்னு எடுத்துக்கோ. அப்படி வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலான்னா E equal to இதோட சின்டாக்ஸ் M :Q :N. இதில் Mங்கிறது உங்களோட இனிஷியல் நம்பர், Nங்கிறது உங்களோட ஃபைனல் நம்பர், Q அப்படிங்கிறது உங்களோட இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் let we choose M equal to 1 and N equal to 10, Q equal to 2. 1, 2, 10. இப்போ என்ன பண்ணுறது பாருங்கள், 1லேருந்து 10 வரையும் 2 இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு வெக்டார் 1லேருந்து 10 வரையும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1லேருந்து 10 வரையும் 5 பார்ட்டாக கரெக்டாக நமக்கு பிரித்து வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு லைன் ஸ்பேஸ் x1 x2 and n. இதில் x1 என்னென்னா உங்களோட இனிஷியல் வேல்யூ, xn அப்படிங்கிறது என்னென்னா உங்களோட ஃபைனல் வேல்யூ, என்னங்கிறது நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ். அதாவது 1லேருந்து 10 வரையும் எனக்கு 5 சப் இன்டர்வல்ஸாக வேணும் அப்படின்னா x1ங்கிற பிளேஸில் 1, x2ங்கிற பிளேஸில் 10 அண்ட் என்னங்கிற பிளேஸில் உங்களுக்கு 5 சப் இன்டர்வல்ஸாக வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகே, இது வந்து ஃபார்மேட் லாங் ஈயில் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. we will change it to format blank. நிறைய ஃபார்மேட் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹெல்ப் ஃபார்மேட் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நிறையா இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் ஸ்லோவாக கூட ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, நம்ம அந்த லைன் ஸ்பேஸை மறுபடியும் அடிச்சு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டைமென்ஷன் அரே எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஒரு ரோ வெக்டார் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஒரு காலம் வெக்டார் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரோ வெக்டாருக்கு என்ன பண்ணோம், ரோவில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கமா வச்சோ ஆர் ஸ்பேஸ் வச்சோ செப்பரேட் பண்ணிட்டு வந்தோம். ஒவ்வொரு காலம்ங்கிறதுக்கு என்ன பண்ணோம், ஒரு காலமுக்கு தனித்தனியாக செமிகாலன் வச்சு செப்பரேட் பண்ணோம். இப்போ அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஜஸ்ட் G equal to உங்களுக்கு ஃபஸ்ட் ரோவில் என்ன வேணுமோ அதை 1, 2, 3, 4. இப்போ இது செகண்ட் காலம் போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு செமிகாலன் வச்சு செப்பரேட் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 5, 6, 7, 8. ஓகே, நம்ம 2 இது போதும். ஓகே, இட் இஸ் a 2 cross 4 மேட்ரிக்ஸ். இதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். Gங்கிற வேரியபிள் வேல்யூஸ் இது கொடுத்துட்டு சைஸ் இட் இஸ் 2 cross 4. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு வெக்டாரோட எலமெண்ட்டை எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிளியர் நம்மளோட B என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இட் இஸ் B இஸ் 1, 2, 3, 4. இதோட ஃபஸ்ட் எலமெண்ட் என்னென்னா 1, செகண்ட் எலமெண்ட் 2, தேர்ட் எலமெண்ட் 3, ஃபோர்த் எலமெண்ட் 4. இதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னா B ஆஃப் 3 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா பியோட தேர்ட் எலமெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஃபார் 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம், நமக்கு ஒரு 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் நம்ம கடைசியாக என்ன சூஸ் பண்ணுவோம், ஜிங்கிறத நம்மளோட 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிட்டோம். அந்த ஜியை முதல்ல செக் பண்ணிக்குவோம். ஜியில் உங்களுக்கு செகண்ட் ரோவில்
third element வேணும் அப்படின்னா it is 7. You can clearly see here. Okay, we will clear this and choose let A equal to matrix எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஒரு 2 dimensional matrixல ஒரு ரோ காலம் இதெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நம்ம அது A equal to நம்மளோட கேபிட்டல் A equal to 1 2 3 4 colon சரி, நம்ம ஏவை வந்து ஒரு 3x4 மேட்ரிக்ஸாக எடுத்துக்குவோம். இப்போது இதோட ஒவ்வொரு ரோ எப்படி பார்க்குறது, ஒரு காலத்தை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். உங்களுக்கு இப்போ செகண்ட் காலமில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதுக்கான சின்டாக்ஸ் A கோலன் கமா 2 அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் காலமில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் காட்டும். அதே லைக் தட் A 2 கமா கோலன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செகண்ட் ரோவில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் காமிக்கும். இப்போ இந்த ஏல உங்களுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் காலம் இது ரெண்டுமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா A ஈக்குவல் டு A ஆஃப் கோலன் கமா 2:3 அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குற காலம்ஸ் கிடைக்கும். ஜென்ரல் சின்டாக்ஸ் A கோலன் கமா M/N. இதே உங்களுக்கு ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எப்படின்னா A first 1:2 கமா கோலன் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு அதை சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம், ஃபஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ இப்படி வேணும் நீங்கள் ஃபஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ இப்படி வேணும்னு வச்சிங்கன்னா அதை நீங்கள் எப்படி கால் பண்ணிக்கலாம்னா A ஆஃப் 1:2 கமா 3:4 2:3. ஓகே, உங்கள் ஆச்சும் பின் மொத்தமாக ஒரு சின்ன ஸ்லைடாக கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. Matlab பொறுத்தவரைக்கும் சம் காமன் மேட்ரிக்ஸஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு 0 மேட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா A ஈக்குவல் டு 0s ஆஃப் 2,2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2 ரோ 2 காலம் உள்ள 0 மேட்ரிக்ஸ் வரும். சிமிலர்லி A ஈக்குவல் டு 1s ஆஃப் 2,3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆல் என்ட்ரிஸ் ஆர் 1ங்கிற மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வேணும்னா EY ஆஃப் உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணுமோ அந்த ஆர்டர் கொடுக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கும். மேட்லாபை பொறுத்தவரையும் பில்டிங் ஃபங்க்ஷனாகவே ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. இதோட சின்டாக்ஸ் U, R ஈக்குவல் டு EIG ஆஃப் A இப்படி கொடுத்தோம்னா தி காலம்ஸ் ஆஃப் Uலாம் என்னென்னா ஐகன் வெக்டர் அண்ட் த டயகனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் R அதெல்லாம் என்னென்னா ஐகன் வேல்யூஸ். For example, we will choose some A equal to 3 minus 2 0 second row 2 comma minus 2 0 third row 0 1 1. Okay, செமிகோலன் கடைசியாக ஒன்று கொடுத்தீங்கன்னா இதை அதை எவாலுவேட் பண்ணிடும். பட் அதோட அவுட்புட் நமக்கு காமிக்காது. நமக்கு என்ன வேணும், ஐகன் வேல்யூ வேணும். ஐ வில் சூஸ் இட் இஸ் G வெக்டர் U அப்படிங்கிறத நான் EIG _ BECன்னு எடுத்துக்கிறேன். கமா EIG _ வேல் அப்படிங்கிறத ஐகன் வெக்டர் எடுத்துக்கும், ஐகன் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கும். ஈக்குவல் டு EIG ஆஃப் A.
இதில் இருக்க ஒவ்வொரு காலம்ஸும் ஒவ்வொரு ஐகன் வெக்டர்ஸ் அண்ட் இதோட டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஏவோட ஐகன் வேல்யூஸ். இப்போ நம்ம எம்ஃபைலை யூஸ் பண்ணி எப்படி மேட்லாபோட இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். எம்ஃபைல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு கமாண்ட் சீக்வன்ஸை சேவ் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். முன்னாடியே சொன்ன மாதிரி 2 எம்ஃபைல்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்கிரிப்ட் எம்ஃபைல், இன்னொன்று ஃபங்க்ஷன் எம்ஃபைல். ஸ்கிரிப்ட் ஃபைல் அப்படின்னா என்னென்னா சீக்வன்ஸ் ஆஃப் மேட்லாப் கமெண்ட்ஸை மொத்தமாக ஸ்டோர் பண்ணி ரன் பண்ணிக்கிறதுக்காக உள்ளது. ஃபங்க்ஷன் ஃபைலில் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. முதல்ல ஸ்கிரிப்ட் ஃபைல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு இன்புட் கொடுக்குறதான சின்டாக்ஸ் என்னென்னா வேரியபிள் நேம் ஈக்குவல் டு இன்புட் ப்ராக்கெட் ஓப்பன் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன வேணுமோ அந்த டைட்டில் கொடுத்துக்கலாம். டிஸ்பிளே கமெண்ட் என்னென்னா டிஐஎஸ்பி fprintf அப்படிங்கிற ஸ்க்ரீனும் அதை அவுட்புட் காமிக்கிறதுக்காக அது பண்ணிக்கலாம். ஒரு க்ரீன் கலர் ஐக்கான் இருக்கும், அதை டச் பண்ணாலோ ஆர் F5 ப்ரெஸ் பண்ணாலோ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் எழுதி பார்ப்போம். ஸ்கிரிப்ட் நீங்கள் நியூ பெட்டி ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த எடிட்டர் விண்டோவில் தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். லீனியர் இன்டர்போலேஷனுக்கு ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் ஃபைல் எழுதி பார்ப்போம். இதுக்கு நமக்கு 2 அரே தேவைப்படும். ஃபஸ்ட் அரேயில் எந்த எலமெண்ட்டில் நமக்கு லீனியர் இன்டர்போலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தேவைப்படும். ஃபர்ஸ்ட் we will clear the screen. நெக்ஸ்ட் நமக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட் ஷார்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது எக்ஸ் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய எக்ஸை நான் ஃபஸ்ட்டு இன்புட் அரேவாக எடுத்துக்கிறேன். எக்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் அரே இன்புட்டாக வாங்கிக்கிறேன். ஓகே, ஒய்ங்கிறது என்னோட செகண்ட் இன்புட் அரேயாக எடுத்துக்கிறேன். நம்மளோட எக்ஸ் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கோன்னா எந்த எலமெண்ட்டில் நமக்கு இன்டர்பிரேட் பண்ணணுமோ அதை பார்ப்போம். என்டர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் யூ வாண்ட் டு இன்டர்போலேட். ஓகே, லீனியர் இன்டர்போலேஷனோட கமெண்ட் என்னென்னா இன்டர் P1 நமக்கு எந்த 2 அரேயை இன்டர்பிரேட் பண்ண போகிறோமோ அந்த 2 அரே ப்ளஸ் எந்த எலமெண்ட்டில் வேணுமோ அது. டிஸ்பிளே ஆஃப் நமக்கு எதை டிஸ்பிளே பண்ணணும்னா லீனியர் இன்டர்போலேஷனை டிஸ்பிளே பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இன்டர் P1 ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் கமா கேபிட்டல் ஒய். எந்த வேல்யூவில் என்டர் பண்ண போகிறோம்? எக்ஸில் என்டர் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட சின்ன ஸ்கிரிப்ட் ஃபைல். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்குவோம். Just we will save this as linear interpolation அப்படின்றத நம்ம சேவ் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்ப்போம். enter the first array. Now first array 100 150 150 200 and 215 எடுத்துக்குவோம். நம்மளோட செகண்ட் அரே 2506.7 2582.8 2658.1 2733.7 இந்த 4 எடுத்துக்குவோம். நமக்கு எந்த பாயிண்ட்டை இன்டர்பிரேட் பண்ணணும்? இப்போ நம்ம ஒரு ஜஸ்ட் இதில் ஏதோ ஒரு வேல்யூவில் பண்ணணும். நம்ம ஒரு 215 அப்படி எடுத்துக்கோமே. 215 ஓகே. உங்களோட இன்டர்பிரேஷன் வேல்யூ 2.6808 அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஓகே, நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம இதோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். வீடியோக்கு கீழே ஃபீட்பேக் ஃபார்ம் வரும், அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய இமெயில் ஐடி RIOASAFRIM@gmail.com இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ.